ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இளையராஜா பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, த பெஸ்ட் ஆன்லைன் மணி மேக்கிங் அப், அதாவது அப்ளிகேஷன். என்ன ஆன்லைனில் சம்பாரித்து தர அப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ கொஞ்ச நாளாகவே தெரியும், நீங்கள் நிறைய மெசேஜை பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாமே இந்த சாம்ப் கேஷை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கு. சரிங்களா? இந்த சாம்ப் கேஷில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆர்டினரியாக ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க. 30%, 20%, 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க. டைரெக்டாக போயிட்டு அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், இன்னும் எவ்வளோ வெப்சைட் இருக்குது, ப்ளஸ் ஹோட்டல்ஸ் புக் பண்ணியிருப்பீங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, சினிமா படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு எந்த ஒரு கமிஷனும் கிடையாது. டைரெக்டாக நம்ம புக் பண்ணுறோம், அதுக்கான சார்ஜஸ் எடுப்பாங்க, நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. பட் இந்த சாம்ப் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில், ஆண்ட்ராய்டு டிவைஸ் ஒன்லி. சரிங்களா? இந்த ப்ளே ஸ்டோரை போயிட்டு சாம்ப் கேஷ் மணி ஃப்ரீ அப் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாக்க, இப்போ நான் போய் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த அப்ளிகேஷன். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ மைந்த்ரா எடுத்துக்கங்க. அதில் 1.2% to 2.45% கெட் கமிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள், கெட் 0.17% to 7% கமிஷன். அதே மாதிரி தான் உள்ளே எவ்வளோ ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற எல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே கமிஷன் இருக்குது. சரிங்களா? என்ன இது எப்படி தராங்கன்னாக்க, நீங்கள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறது இல்லாமல், உங்களுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் இதில் ஜாயின் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னாக்க, அவங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் 7th லெவல் வரைக்கும் இதில் கமிஷன் இருக்குது. வாட் இஸ் 7th லெவல்? பாருங்கள், நீங்கள் ஒரு தனியால் இதில் வந்து எந்த லெவல்லையும் இருக்க மாட்டீங்க. 1 to 7 லெவலில் நீங்கள் இதுலேயும் இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு தனி ஆளையா, நீங்கள் ஒரு ஆளுக்கு இதை பற்றி சொல்கிறீங்க, அல்லது உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறீங்க, அவங்க ஜாயின் பண்ணுறாரு, சும்மா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறாரு, டவுன்லோட் பண்ணி 7-8 அப்ளை பண்ணி உள்ளே வந்துடுறாரு, அப்டேட் பண்ணிடுறாரு அக்கௌண்ட்டை. அவர் வந்து லெவல் 1, ஃபஸ்ட்டு மேலே இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அவர் வந்து லெவல் 1. அவர் இன்னொருத்தரை ஜாயின் பண்ணி விட்டுனாக்க லெவல் 2. இது மாதிரி தான் 1 to 7 லெவல் 1 வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது ஒவ்வொரு லெவல்லையும் ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போது நான் ஒருத்தர் ஜாயின் பண்ணி விட்டேன், அது வந்து லெவல் 1 இல்லைங்களா? அந்த லெவல் 1ல் நான் எத்தனை பேரை வேணும்னாலும் ஜாயின் பண்ணிவிடலாம். இப்போ என்னோட லெவல் 1ல் ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னாக்க, லெவல் 2ல் அந்த 1000 பேரும் ஒவ்வொருத்தர் ஜாயின் பண்ணிவிட்டாக்க எவ்வளோ ஆச்சு பாருங்கள். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் 7 லெவல் வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் இருக்குது. சரிங்களா? அப்போ என்னோடய டேஷ்போர்டு பார்த்துருப்பீங்க. இதில் பாருங்கள், ஷாப்பிங் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள்,
0.35978. சரிங்களா? இது ஏறத்தாழ ஒரு 35 ரூபாய்க்கு இருக்கும். என்னோடய ஓன் பர்ச்சேஸ் இது. சரிங்களா? என்னோடய கமிஷனுக்கு இவ்வளோ வந்திருக்கு. சரிங்களா? இதிலே பாருங்கள், ஜாயினிங்க்கும் $5 கொடுத்துருக்காங்க. $5 பார்த்துங்க, 62 ரூபா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இதில் ஒரு ஷாப் அண்ட் இயன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்க மொபிக்விக்கு, eBay, hotel.com, ஹெல்த் கார்ட்டு, ஓயோ, coos.com, ஆர்ச்சிஸ், மைந்த்ரா, அகோடா, shopcruise.com எல்லாத்துலேயும் பாருங்கள். எல்லாத்துலேயுமே அவங்க கொடுக்குற கமிஷனை விட, அதாவது டிஸ்கவுண்ட்டை விட, இந்த சாம்கேஷ் வழியாக நீங்கள் போயிட்டு அந்த பர்ச்சேஸ் பண்ணிங்களாவோ, ரீசார்ஜ் பண்ணுறீங்களாவோ, இல்லை ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுறீங்கனாவோ கமிஷன் இருக்குது. சரிங்களா? ஓகே. இதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை இதில் பண்ண சொல்லி நம்ம இந்த ஒர்க்கை பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ பணம். சரிங்களா? கமிஷன் அவ்வளோவுக்கு அவ்வளோ அதிகமாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.